கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மூண்ட வன்முறைகளை பயன்படுத்தி 1500க்கும் மேற்பட்ட கைதிகள் சிறையிலிருந்து தப்பியோடியுள்ளனர். தப்பும்போது சிறை பாதுகாவலர்களுடன் மோதியதில் 33 பேர் கொல்லப்பட்டு 15 பேர் காயமடைந்தனர். ராணுவ உதவியுடன் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதில் இதுவரை 150 கைதிகள் பிடிபட்டுள்ளனர். போர்த்துகீசிய மொழியை பேசும் அந்த ஆப்பிரிக்க நாட்டில் அக்டோபர் 9 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 1975 ஆண்டிலிருந்து பதவியில் இருக்கும் ஃப்ரீலிமோ கட்சியே வெற்றி பெற்றதை திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. அக்கட்சியின் தலைவர் டேனியல் சேப்போ 65.17 விழுக்காட்டு வாக்குகளுடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தோல்வி கண்ட எதிர்க்கட்சி வேட்பாளர் தேர்தலில் தில்லுமுள்ளுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியதால் கலவரம் உண்டு வன்முறையாக மாறியது. இந்நிலையில் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்கார கும்பல் ஒன்று சிறைச்சாலையை நெருங்கி அங்கு குழப்பத்தை உண்டு பண்ணியது. இதையடுத்து கைதிகள் சுவரை இடித்து தள்ளிவிட்டு தப்பியோடினர். தப்பியோடிய கைதிகளில் சுமார் 30 பேர் கடந்த 7 ஆண்டுகளாக அந்நாட்டின் வடபகுதியில் நிலவும் வன்முறை தாக்குதலுக்கு காரணமான ஆயுதமேந்திய கும்பலுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். இது கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக மொசாம்பிக் தேசிய போலீஸ் படை தலைவர் கூறினார். நீதிமன்ற முடிவுகள் வந்த அடுத்த 24 மணி நேரங்களில் மட்டும் வீதி ஆர்ப்பாட்டங்களில் 2 போலீஸ்காரர்கள் உட்பட 21 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.